பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பிரியமானவர்களே, அன்று சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அதனால் ஒருவன் என்ன செய்ய முடியாது, உனக்கு தீங்கு செய்ய முடியும், மேலே என்ன செய்ய முடியாது, கை போட முடியாது என்பதாக அன்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார்னா இந்த உலகத்தில் ஒருவரும் நிச்சயம் முடியாது, உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது, உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்ம கூட இருந்தான், நம்மோடு கூட இருந்தான். என்னையுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஒரே பிரச்சனை, வேதனை, அப்படியே நம்ம அவங்க வாழ்க்கை அப்படியே வந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். அவசரம் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் ஒருவன் உனக்கு தீங்கு செய்ய முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையில் சோதரப்பா நன்றி, நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்க. எது இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் உடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், ஜெயமுள்ளதாக இருக்கும். ஒருவர் நமக்கு விரோதமாக எழும்புவதில்லை, ஒருவரும் நமக்கு தீங்கு செய்வதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவர் நம்மை நேர்த்தியாய் மகிமையாய் நடத்துவார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கு விலக்கி காத்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படி முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ஒருவன் உனக்கு தீங்கு செய்வன் மேல் கை போடுவது இல்லை என்று சொன்னீங்கப்பா. ஆமென். இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் விலைக்கும் பிள்ளைகளை அற்புதமாக நீங்கள் வழிநடத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிற வல்லமை இறங்கட்டும். கரம் பிள்ளைகளுக்கு மத்தியில் வெளிப்படணும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து மகிழப்படும். சில அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.